Hi students, உங்களுடைய ஹைட்ல பாதி சைஸுக்கு மிரர் சைஸ் இருந்தா போதும். உங்களுடைய கம்ப்ளீட் இமேஜை நீங்க பார்த்துடலாம். அதாவது ஹெட் டு டோ. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க 6 feet டால்னு வச்சுங்களேன். மிரரோட சைஸ் 3 feet இருந்தா போதும். கம்ப்ளீட்டா ஹெட் டு டோ உங்களை பார்த்துட முடியும். இது ஆச்சரியமா இருக்கும். பட் இது வந்து ஆப்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல ரொம்ப சிம்பிள் ஒரு கான்செப்ட் தான். பிரின்சிபல் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அல்லது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி இந்த மிரர் ஹைட் பாதி இருந்தால் போதும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோன்னு வைங்களேன். சரி, நான் இந்த ஒரு சின்ன ஒரு பிளாக் இதை நான் பார்க்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ ஐம் ஏபிள் டு see திஸ். இது எப்படி பார்க்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று அந்த ஆப்ஜெக்ட்லேயே லைட் எமிட்டிங், அதாவது லூமினஸ் இருக்கணும், லூமினாசிட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது லூமினஸ் பாடியாக இருக்கணும், ஒளி உமிழும் பொருளாக இருக்கணும். பெரும்பாலும் அந்த மாதிரி பொருள் நம்ம வந்து பார்க்குற பொருள் இருக்காது, ஆனாலும் நமக்கு தெரியுது இல்லையா. அப்போது அது மேலே லைட் விழுந்து அந்த லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம பார்க்குறோம். அந்த ரிஃப்ளெக்டட் லைட்டை தான் நம்ம பார்க்குறோம். இந்த ரிஃப்ளெக்டட் லைட்டு உங்கள் கண்ணை வந்து ரீச் ஆகுது. ஸோ இது வந்து சன்லைட்டாக இருக்கலாம். சன்லைட் அது மேலே போய்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா வீட்டில் இருக்கிற லேம்ப், வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த ரிஃப்ளெக்டட் லைட்டை நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா டைரக்ஷன்லையும் அது நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் இல்லையா. இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும், இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும், நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் எப்படி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த லைட் எல்லா டைரக்ஷன்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகி, ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இங்கேருந்து பார்த்தா தெரியும். ஸோ எல்லா பாயிண்ட்டுமே எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் இந்த பேக் சைட்லாம் இந்த சைடு தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்டட் லைட் போகும். அதனால் இந்த சைடு நீங்கள் இங்கே இருக்கும்போது பார்க்கலாம், இந்த சைடு பார்க்கலாம். ஸோ இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றது இந்த மாதிரி நம்ம ஏரோ லைன் மாதிரி போடுவோம். இதுக்கு தான் வந்து ரே ஆஃப் லைட், ரே ஆப்டிக்ஸ்ன்னும் அதுக்கு பேர். சரி, இப்போ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ரே ஆஃப் லைட். நான் சொன்னேன் ரே ஆஃப் லைட்டை வந்து ஏரோ போட்ட ஒரு கோடு மாதிரி போடணும். ஸோ இந்த ரே ஆஃப் லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு பாயிண்ட்லேருந்து வருதுன்னு வைங்களேன். ஸோ இதுதான் ஆப்ஜெக்டோட ஏதோ ஒரு பாயிண்ட். நம்ம இந்த ஆப்ஜெக்டை பற்றிலாம் நம்ம இங்கே வரையில, ஜஸ்ட் ஒரு ரே ஆஃப் லைட்டை வரைஞ்சிருக்கோம். இங்கே நம்ம போட்டிருக்கிறது இந்த சின்ன லைன் தான் வந்து மிரர், ஒரு சின்ன ஸ்ட்ரிப், மிரர் ஸ்ட்ரிப் இருக்குன்னு வைங்க. மிரர் யூஸ்வலாக அப்படி ஷேட் பண்ணி காட்டுவோம். ஸோ இது எந்த ஆங்கிளில் வந்து ஃபால் ஆகுதோ, இந்த ஃபால் ஆகிற ஆங்கிள் வந்து எப்படி நீங்கள் மார்க் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கரெக்டாக எந்த பாயிண்டில் அது விடுதோ, பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்னு பேர், அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று மார்க் பண்ணீங்க. அந்த ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மிரரோட ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, மிரரோட சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு 90 டிகிரிஸில் வரையணும். பர்பண்டிகுலர்னு பேர். இதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் வந்து நார்மல், தமிழில் செங்குத்து கோடுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு செங்குத்தாக இருக்குன்னா, எதுக்கு நார்மலாக இருக்குன்னா, மிரருக்கு நார்மலாக இருக்கும். இப்போது இந்த ஆங்கிளை தான் நான் லெட்ஸ் சே ஐன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு 30 டிகிரிஸ், 45 டிகிரிஸ் ஆக்சுவலாக, இங்கே 45 டிகிரிஸ்னு வச்சுக்கலாம். இது எவ்வளோ வேணா இருக்கலாம். இந்த லைட்டு அந்த மிரரில் பட்டு மிரர் என்ன பண்ணும், மிரரும் ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும், ரைட்டா. ஸோ இந்த மிரர் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வர லைட்டு எந்த டைரக்ஷனில் போகும்னா கரெக்டாக அதே ஆங்கிளில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இப்போ இதுவும் கரெக்டாக 45 தான் இருக்கும். இது வந்து ரிஃப்ளெக்ஷன் வச்சுங்க, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதில் இன்னொரு இன்சிடென்டல் பாயிண்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
இப்போ இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ஆங்கிள் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ வில் கன்சிடர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதனுடைய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஸோ இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸு, if I take that distance as h1, ஸோ இந்த இடத்துல நான் ஆங்கிள் மார்க் பண்ணியிருக்கேன் ஐன்னு சொல்லிட்டு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற ஹைட்டை வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து h1 அப்படின்னு எழுதியிருக்கேன். ரிஃப்ளெக்ட் ஆகி வர்ற அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற டிஸ்டன்ஸை நான் இங்கே எடுத்துக்கிறேன். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் எடுத்திருக்கோம். ஒரு கேப்பை நான் இங்கே சின்னதாக விட்டுருக்கேன், அது நெக்லிஜிபிள்னு விட்டுருங்க. ஸோ ரெண்டும் ஒரே இடத்துல தான் வச்சு h2ன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கு இல்லையா, ஆப்வியஸ்லி அந்த ரெண்டு ஆப்போசிட் சைடோட அந்த h1 h2வும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் tan ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஸோ tan I ஆப்போசிட் சைடு டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த மிரர் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 45 இருக்கிறதுனால tan R அதுவும் 45 இல்லையா, அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது, ஐயும் ஆரும் ஈக்குவல், டினாமினேட்டரும் ஒரே டிஸ்டன்ஸ் தான், அப்போது h1 h2 சேமாக தானே இருக்கணும். ஸோ இதையும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். angle of incidence equal to angle of reflection, opposite sides are equal. ஸோ இந்த கான்செப்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணி தான் போடணும். பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போது ஒரு பர்சனை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இவருடைய இந்த ஹெட் பொசிஷன், டாப் மோஸ்ட் பொசிஷன், இவருடைய அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் நான் ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்தே மார்க் பண்ணிக்கலாம் அதை. ரைட்டா? அதே மாதிரி ஒரு ஐ லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்துப்போம். அங்கேருந்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே தான் பார்க்க போகிறார் இல்லையா, ஸோ திஸ் வேர் இஸ் கோயிங் டு சி. அதே மாதிரி அவருடைய ஃபீட், இப்போது நான் என்ன செய்கிறேன்னா, டிஃப்ரெண்ட் ஹைட்ஸை நான் முதல்ல மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் ஐ சைட் வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை, அந்த ஹைட்டை h1ன்னு வச்சுக்கிறேன். இந்த டோட்டல் ஹைட்டை கீழே இருக்கிற இந்த ஐ லெவலில் இருந்து ஃபுட் வரைக்கும் இருக்கிற அந்த ஹைட்டை h2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ கரெக்டாக மிட்வே, கரெக்டாக அந்த பாதியில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இட் இஸ் half of that height, h1/2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு லைனை நான் இந்த நார்மல்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லைனை நான் இங்கே போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாதி ஹைட்டில். இப்படி தான் அந்த கால்குலேஷன் போடணும்னு இல்லை, நம்ம ரெஃபரன்ஸு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி போட்டுக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கிறேன். ஸோ h1ல் பாதி, h2ல் பாதி. இப்போ நான் வைக்கிற மிரர் எங்கே வைக்க போகிறேன்னா, கரெக்டாக அந்த இடத்துல தான் வைக்க போகிறேன். இந்த ஹாஃப் த டிஸ்டன்சஸ் எங்கே நம்ம எடுத்தோமோ கரெக்டாக அந்த இடத்துல நான் மிரரை வச்சு இப்போது கால்குலேஷன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஐ வில் பிளேஸ் த மிரர் ஹியர். ரைட். இப்போது this is my head topmost point, this is my eye level position.
இதுதான் ஃபூட்டோட பொசிஷன், ஃபீட். மிரரை வந்து நம்ம ஏபின்னு வச்சுப்போம். இந்த மிரரோட ஹைட் எவ்வளோன்னு நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த ஹெட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ரே ஆஃப் லைட் இங்கேருந்து வரும். ஆக்சுவலாக அது நம்ம இதுக்கு இங்கேருந்து வர மாதிரி நம்ம இந்த ஹெட்டோட பொசிஷன் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இட்ஸ் ஈஸி. இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணி போட போகிறேன். ஸோ இங்கேருந்து வர அந்த ரே ஆஃப் லைட்டு என்ன ஆங்கிளில் போய் அது ரீச் ஆகுதுன்னு பார்ப்போம். அதே ஆங்கிளில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லையா? இது நம்ம பார்த்த ஒரு சிம்பிள் ரூல் அது. ஸோ இப்போது இந்த ஆங்கிளில் போய் ரீச் ஆகிருக்குன்னு வைங்க. $17 அதே 17 degrees தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும், அதாவது ஆப்போசிட் சைடில். அப்போ ஆல்மோஸ்ட் த சேம். இந்த half the distance கொஞ்சம் சரியாக நம்ம எடுக்கல. ஸோ ஓகே. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஐ லெவலுக்கு வந்துடுது. அப்போது இந்த ஆங்கிள் இதை தான் நான் ஐன்னு சொல்கிறேன். இதுவும் இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். அப்போ ஆப்போசிட் ஹைட்ஸ் சேமாக இருக்கும் இல்லையா? இந்த ஹைட்டும் இந்த ஹைட்டும் சேமாக இருக்கும். இந்த டோட்டல் ஹைட்டு இங்கேருந்து இது வரைக்கும் h1னா இது ரெண்டும் சேம். அதில் பாதி இருக்கும், h1/2. இதுவும் h1/2. அப்போது இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இதை நான் சின்னு வச்சுக்கிறேன். இது h1/2ன்னு ஆயிடுச்சு. அடுத்தது ஃபூட்லேருந்து ஒரு ரே ஆஃப் லைட்டை மார்க் பண்ணிப்போம். ஃபீட்லேருந்து ஒரு ரே ஆஃப் லைட். இது எங்கே போய் மீட் ஆக போகுது அப்படின்னா கரெக்டாக அந்த பிங்கிற பாயிண்டில் போய் மீட் ஆக போகுது. ரைட்டா? இதே ஆங்கிளில் தான் அது என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே போகும், அவருடைய ஐயை ரீச் ஆகும். கரெக்டாக அது கிட்டத்தட்ட அந்த ஐ லெவலில் ரீச் ஆகுது. அப்போ இந்த ஆங்கிளை நம்ம வந்து தீட்டான்னு வச்சுப்போம். இதுவும் தீட்டாவாக தான் இருக்கணும். அப்போ ஆப்போசிட் ஹைட்ஸு சேமாக இருக்கணும். இந்த ஹைட்டும் சேமாக தானே இருக்கணும். டோட்டல் ஹைட்டு இலேருந்து எஃப் வரைக்கும் h2னா அதில் பாதி தான் இந்த ஹைட்ஸ் இருக்கணும். h2/2 ஈக்குவல் இல்லையா? அப்போது இலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், அதாவது சிலேருந்து பி வரைக்கும் h2/2 வருது. நமக்கு மிரரோட டோட்டல் ஹைட்டு இங்கேருந்து இது வரைக்கும் மிரரோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா h1/2 ப்ளஸ் h2/2. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா h1 + h2, இந்த பர்சனோட டோட்டல் ஹைட்டு இங்கேருந்து h1 + h2/2. இப்போ அதில் பாதி. ஸோ இப்போ அவரோட டோட்டல் ஹைட்டு 6 feet அப்படின்னா அதில் பாதி எவ்வளவு? 3 feet. அவ்வளோதான்.